மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்டுடைய தமிழ்நாடு மாநில நிர்வாகக் குழுவின் சார்பில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் முனைவர் வசந்தி தேவி அம்மையாருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்டின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வசந்தி தேவி அம்மையாரை பற்றி பேச சொன்னால் ஏராளமாக பேசலாம். காலம் கருதி ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். 3-4 நிமிடத்தில் முடிக்க விரும்புகின்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய ஏராளமான இயக்கங்களில் பங்கேற்றவர் மரியாதைக்குரிய முனைவர் வசந்தி தேவி அவர்கள். நான் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்துடைய தஞ்சை மாவட்ட தலைவராக 1980 இருந்தேன். அப்போ தஞ்சை மருத்துவர்களின் மாணவர். ராஜீவ்காந்தி அவர்கள் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்த பிறகு அது ஏராளமான பாதிப்புகளை உருவாக்கியது. அவ்வாறு பாதிப்புகளை உருவாக்கின்ற பொழுது அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து கும்பகோணத்தில் மகாமகா குளத்துடைய கிழக்கு கரை ஓரமாக ஒரு மண்டபத்திலே ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அப்பொழுது வசந்தி தேவி அம்மையார் அவர்கள் கும்பகோணம் கல்லூரியில் கலைக்கல்லூரி மகளிர் கலைக்கல்லூரியில் அவங்க பிரின்சிபாலாக இருந்தாங்க. அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தபோது கலந்து கொண்டார்கள். மிக சிறப்பாக அதில் பேசினார்கள். அதுதான் முதல் அறிமுகம். ஒரே மேடையில் சந்தித்த முதல் நினைவு 1988. இறுதியாக எங்களுடைய கட்சி சார்பாக அகில இந்திய முற்போக்கு பேரவை என்று ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றோம். அது ஏராளமான அறிவியலாளர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருக்கின்றார்கள். பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்திய அறிவியல் நிறுவனத்துறை தலைவராக இருந்த அதனுடைய டீனாக இருந்த விஞ்ஞானி சஞ்சய் பிஸ்வாஸ் தான் அந்த அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்பின் சார்பாக கொரோனா, அந்த அமைப்புடைய மாநில பொதுச்செயலாளர் நான் இருக்கின்றேன். அந்த அமைப்பின் சார்பாக கொரோனா வருவதற்கு முன்பாக சென்னையிலே 3 நாட்கள் ஜாதி வர்க்கம் சமூக என்று தொடர்பான 3 அந்த தலைப்பில் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்திருந்தோம். 3 நாள் கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்தை துவக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அந்த கருத்தரங்கத்தை துவக்கி வைத்தாங்க. யாராவது 1 மணி நேரம் பேசினாங்க. அந்த கருத்தரங்கத்தில் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதை நினைவிட்டு விரும்புகின்றேன். அதில் பேசி வைத்து போது அவங்க ஓய்வு பெற்றவர்கள். எனவே எனக்கு டீயை கொடுக்க போனோம். எனக்கு டீயெல்லாம் வேண்டாம்னு சொல்லி மறுத்து விட்டார்கள். அவங்க காரில் தான் வந்தாங்க, வாடகை காரில் தான் வந்தாங்க. வந்துட்டு டீயெல்லாம் வேணும்னு சொல்ல அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தினார்கள். வசந்தி அவர்களை பற்றி சொல்ல என்று சொன்னால் 2 விஷயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்ல நினைக்கிறேன். அவங்க உறைந்த சிந்தனைகள் இருக்க மாட்டார்கள். சிந்தனையில எந்த விதமான ஒரு தேக்கங்கள் இல்லாதவர்கள் தான் நம்முடைய வசந்தி அம்மையார் அவர்கள். இன்னைக்கு கல்வியில அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கம் கொண்டவர்கள் வசந்தி அம்மையார் அவர்கள். ஆனால் உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் காலகட்டத்தில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தனியார் மயமாகிவிட்டது, வணிகமயமாகிவிட்டது. சாதாரண ஏழை எளிய மக்கள் படிக்க முடியவில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்ல எல்லாருக்கும் கல்வி என்ற காலகட்டத்தில் உலகமயமாக்கல் இருக்கணும், தனியார் மயமாக்கல் இருக்கணும்னா அதுக்காக போராடுறது உண்மைதான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு யதார்த்த நிலைமை வெளிநாட்டு பல்கலைக்கழகம் நீங்க வந்துருச்சு. அதே போல தனியார் பல்கலைக்கழகம் ஏராளமாக பெருகிட்டு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான சூழல்ல எப்படி சாதாரண மாணவர்கள் கல்வி பெறுவது என்ற சிந்தனை ஓட்டம் உள்ளவங்க நம்முடைய வசந்தி தேவி அம்மையார் அவர்கள். எனவே 10 ஆண்டுகள் முன்பாக ஒரு கட்டுரை அவங்க தமிழ் இந்து என்று நினைக்கின்ற அதை எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரையில் எனக்கு தெரிந்து முதல்ல ஒரு கல்வியாளர் அரசு பள்ளி மாணவர்கள் தனியான இடஒதுக்கீடு வேண்டும், உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற முதல் கோரிக்கை வைத்தவர் வசந்தி தேவி அம்மையார் தான். 2005 எங்களுடைய சங்கம் அந்த கோரிக்கையில வலியுறுத்தி போராடுறோம். முதல் மாநாடு திருச்சி நடத்தினோம். அதில் ஆசிரியர் கீரமணி அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவரே பாராட்டினார். எனவே அதன் பிறகு ஒரு கல்வியாளர் என்ற முறையில் மிகச்சிறந்த கட்டுரை அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடாக தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வலியுறுத்தி ஒரு கட்டுரை எழுதின வசந்தி தேவி அம்மையார் தான். இன்னைக்கு அதை யதார்த்தத்தில் பார்க்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தான் ஏறத்தாழ இந்த ஆண்டு மட்டுமே 594 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர்கள் இடம் கிடைக்கும் பார்க்க வேண்டிய அவசியம். அப்ப இந்த மாபெரும் சாதனைக்கு பின்னால அவங்க இருக்கிறாங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் கேட்கிற என்னுடைய சிந்தனையில் உதித்த திட்டம் யாரும் சொன்னதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலே அது விதை போட்டது வசந்தி அம்மையார் சொல்லலாம். அதே போல இன்றைக்கு சாதி வர்க்கம் சமூக நீதி அந்த தலைப்பில் பார்க்கிற பொழுது வரலாற்றை பற்றியும் ஒரு சரியான பார்வை, வரலாற்று பொருளாதார பார்வையில வரலாற்றை பார்வை கொண்டவங்க வசந்தி அம்மையார். எனவே சாதி வர்க்கம் சமூக நீதி பற்றியும் மிக சிறப்பான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டிருந்தார்கள். அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அவர் முன்வைத்து அந்த கட்டுரை தீட்டார் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இது எதுக்காக சொல்றாங்க, எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் உறைந்த சிந்தனையோடு இருக்கக்கூடாது. யதார்த்த நிலைமையில் மாறுகின்ற பொழுது, சமூக பொருளாதார அமைப்பு மாறுகின்ற பொழுது, புறச்சூழல் மாறுகின்ற பொழுது, வாழ்க்கை நிலைமையில் மாறுகின்ற பொழுது நம்முடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், கோரிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், புதிய கோரிக்கைகளை வைக்க வேண்டும், அதுக்காக போராட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்புள்ளவர் தான் வசந்தி தேவி அம்மையார் என்பதை சுட்டிக்காட்ட இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக நான் விரும்புகிறேன்.
அதுக்கடுத்து ஒரு பேராசிரியர் என்று சொன்னால், ஒரு துணைவேந்தர் என்று சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்டிவிட்டி இருக்கணும். அது ஒரு பெரிய ஒரு பதவி. அப்ப அதிகாரத்தில் போய் உட்கார்ந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி என்ன நடக்குது, மாணவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இறுதி வரை சாதாரண மாணவர்களோடு, அடித்தட்டு மாணவர்களோடு, ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களோடு நேரடியான கனெக்டிவிட்டி உள்ளவங்களா இருந்தாங்க வசந்தேவி அம்மையார். அதனால சாதாரண மாணவருடைய வாழ்க்கை நிலைமைகளை, அவருடைய பிரச்சனைகளை, கோரிக்கைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் கல்வித்தளத்தில் மிகச்சிறந்த பங்களிப்பை செலுத்த முடிந்தது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து மிக முக்கியமாக என்னன்னாக்க, காரல் மார்க்ஸுடைய நினைவு இறுதி நிகழ்வில் மாமேதை ஏங்கல்ஸ் பேசுகின்ற பொழுது அது வரலாற்று சிறப்பும் மிக்க உரை. அந்த உரையில மாமேதை ஏங்கல்ஸ் ஆற்றிய உரையில மிக சுருக்கமான உரை. அவர் எல்லா விதமான வரலாற்று சாரத்தை அந்த உரையில கொண்டிருப்பார். ஒரு மாபெரும் சிந்தனையாளர் தன்னுடைய சிந்தனை நிறுத்திக் கொண்டு விட்டார் சொல்லி மாமேதை ஏங்கல்ஸ் அவர்கள் காரல் மார்க்ஸுடைய மரணத்தை பற்றி குறிப்பிடுவார். எனவே இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர், கல்வியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர் தன்னுடைய சிந்தனையை நிறுத்திக் கொண்டு விட்டார். ஆனால் அவருடைய சிந்தனை என்பது அவசியப்படுகிறது, அவருடைய போராட்ட வழிகள் தேவைப்படுகிறது. அவரை போல ஏராளமான வசதிகள் உருவாக்கப்பட வேண்டிய காலகட்டம் வருகிறது. எனவே இன்றைக்கு கல்வி வேகமாக தனியார் மயமாக்கக்கூடிய காலகட்டத்தில், வணிகமயமாக்கக்கூடிய காலகட்டத்தில் வசதி செய்ய அம்மையார் போன்று பல உருவாகி அவருடைய கோரிக்கைகளை, அவருடைய நோக்கங்களை எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு உங்களுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றோம், வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இறுதி நிகழ்வுகளில் கலந்து கொண்டு என்னுடைய அஞ்சலியை தெரிவிக்கிற வாய்ப்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.